நாளைக்கு ஜூன் 22. ஆமா, ஜூன் 22 திங்கட்கிழமை. அது உங்களுக்கு. எங்களுக்கு இளைய தளபதி பிறந்த நாள். எங்களுக்கு வந்து அது ஒரு திருவிழா நாள். ஒரு ரசிகனா ஒரு டீசரோ, ட்ரெய்லரோ, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ ஏதாச்சும் ஒண்ணு வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து ஒரு சினிமாலேருந்து இன்னைக்கு சிஎம்மா மாறிட்டாரு. அதனால படத்த எல்லாத்தையுமே வந்து டிராப் பண்ணிட்டாரு. இனிமே படமும் நடிக்க மாட்டாரு. எந்த அப்டேட்டும் வராது. அந்த கடைசி படம் போட்டு என்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணி வச்சு நிப்பாட்டி வச்சிருக்காய்ங்க. அதுக்கான அப்டேட்ட கொஞ்சம் பார்த்து குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. எவ்வளோதான் நாங்களும் நடிக்கிறது. எலக்ஷன் முடியட்டும்னு இருந்தோம். சிஎம் ஆகட்டும்னு இருந்தோம். அதையும் ஆக்கியாச்சு. ஸோ, இந்த ஜனநாயகன் அப்டேட் கொஞ்சம் ரிலீஸ் டேட்ட சொன்னீங்கன்னா, கொஞ்சம் எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். ஒரு ரசிகனா ஒரு 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 ஹீரோவ வந்து செலிப்ரேட் பண்ணி, அத வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டேவா மாத்தி நாங்க வந்து செலிப்ரேட் பண்ண அந்த காலம் முடிஞ்சு, இன்னைக்கு மக்களால் கொண்டாடப்பட போற பிறந்த நாளா நாளைக்கு இருக்க போது. ஸோ, ஃபேமிலியோட, காடோட பிளெஸ்ஸிங்ஸோட, ஹெல்த்தியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்க எங்க வீட்ல சும்மாவாச்சும் நான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு பார்த்தா விஜய் படம்னு போட்டாலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்குறாய்ங்க. நாங்க ஒரு ரசிகனா இருக்கும்போது, அவங்க எங்கள கேலி கிண்டல் பண்ணுவாய்ங்க. "உங்க ஆளு ஏன்டா சத்தமாவே பேச மாட்றாரு? கொஞ்சம் சத்தமா தான் பேச சொல்லேன். சவுண்டா தான் ஏதாச்சும் பேச சொல்லேன்." அப்படின்ட்டு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கு விஜய் படம்னு போட்டாலே உட்காந்து பார்க்குறாய்ங்க. ஏன்னு தெரியல. அவிங்கள்ட்ட சொன்னாலுமே, அதெல்லாம் இல்ல நல்லா இருக்குப்பா படம்." அப்படின்ட்டு இன்னைக்கு எங்களுக்கு அவிங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. அகைன் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களின் தலைவன் நீங்க. மக்களுக்கு மேலும் நீங்க நன்மைய செய்யணும். நீங்க நல்லா இருந்தா தான் அந்த தமிழ்நாடும் நல்லாருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னலாம் வேண்டுமோ, என்னலாம் அவங்க கஷ்டப்படுறாங்களோ, என்னலாம் அவங்களுக்கு வந்து தேவையோ, அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து, எல்லாத்தையுமே நீங்க வந்து பண்ணணும். உங்களுடைய இந்த ஒரு ஒரு நேர்மையான கட்ச பார்த்து இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்து பொறாமப்படுறாங்க. உங்கள அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள மொத்தமா அந்த கட்சியவே வந்து தூக்கணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க என்ன நல்லது பண்ணாலும் அது வந்து ஒரு கெட்ட வழியில தான் அத வந்து போர்ட்ரை பண்றாங்க. நெறைய பேர் வந்து அது ஆம் இது பண்ணல, அது பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாமே நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது மக்களுக்கு தெரியும். மக்களே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றது கட்சி தூக்குறது? நாங்கள்ல தேர்ந்தெடுத்து போட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ரசிகனா இதுக்கு முன்னாடி இருந்தோம். இப்போ ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸா உங்க பின்னாடி இருக்கோம். ஸோ அண்ணா உங்களுடைய இந்த பயணம் இன்னும் தொடரணும். நெறைய நன்மைகள், நெறைய விஷயங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ, கடன் இல்லாம எந்த ஒரு ஒரு கஷ்டமும் இல்லாம மக்கள் சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹேப்பி பர்த்டேண்ணா. லவ் யூண்ணா.